வணக்கம், வெல்கம் டு மை சேனல். யார் இந்த நபர்? உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. ஏன் மறக்க முடியல? பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம டைரக்டா ரீடிங்குள்ள போயிடலாம். இது ஜென்ரல் ரீடிங், ஸோ எல்லாருக்கும் காமனான ஒரு ரீடிங். கடைசி வரைக்கும் பாருங்க, ஸோ தட் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, ஸோ இன்னைக்கு கொஞ்சம் காம் அண்ட் கொஞ்சம் த்ரில்லான ஒரு ரீடிங்கை கொண்டு போகலான்னு இருக்கேன். பார்ப்போம். ஸோ யூனிவர்ஸ், யார் அந்த நபர்? ஏன் மிஸ் பண்றாங்க ரொம்ப? ஓகே, ஸோ அவங்க வருவாங்களா அப்படிங்கிறதுமே நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ இந்த நபர் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கண்டிப்பாக உங்களோட பாஸ்ட் லைஃப்ல இருந்துக்க வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? பாஸ்ட் லைஃப் அப்படின்ட்டு சொன்னோம்னா இட்ஸ் நாட் லைக் ப்ரீவியஸ் லைஃப், பட் ஆனால் உங்களோட பாஸ்ட் லைக் ஒரு ஃபியூ இயர்ஸ் பிஃபோர், ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த நபர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களை ஆக்சுவலி மிஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் இவங்க வந்து நீங்கள் இந்த நபர் பேச்சு ரொம்ப கேட்டிருந்துருப்பீங்க முன்னாடி. கரெக்டா? லைக் ரொம்ப அவங்க என்ன சொன்னாலும் எஸ் தான், அவங்க கரெக்டாக தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலி அவங்க உங்களை தப்பாக தான் கைட் பண்ணியிருப்பாங்க. உங்களை வந்து அவங்களுக்கு கீழே வச்சு தான் நாட்டாமல் பண்ணியிருப்பாங்க. அவங்க சொல்கிறத நீங்கள் செய்யணும்னு கொண்டு போயிருப்பாங்க. பட் ஸ்டில் நீங்கள் அவங்க பேச்சை நம்பியிருப்பீங்க. யூ ட்ரஸ்டட். அந்த ட்ரஸ்ட் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் அந்த நபர் மேலே. ஸோ இது என்ன அப்படின்னா வந்துட்டு இவ்வளோ நாட்களாக வந்துட்டு அவங்க ஒரு டாமினேட் பண்ணி நீங்கள் அவங்க பேச்சு கேட்டுட்டு அப்படி இருந்த ஒரு பர்சனாக தான் இருந்திருப்பாங்க. பட் ஆனால் வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் விலகி வந்திருக்கலாம். இல்லைன்னா வந்துட்டு அவ்வளோக்கும் உங்கள் கான்டாக்டில் இருப்பாங்க, பட் ஆனால் பேசாமல் நீங்கள் உங்களோட லைஃப் அப்படின்னு தனியாக வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த நபர் உங்களை மிஸ் பண்ணுறதுக்கு ரீசன் வந்துட்டு உங்களை மாதிரி ஒரு நபர் இன்னும் அவங்க லைஃப்பில் மீட் பண்ணியிருக்க வாய்ப்புகள் கம்மி. ஓகேங்களா? ஸோ பட் ஆனால் உங்களோட இந்த சேஞ்சஸ், இந்த மாற்றங்கள் அவங்களுக்கு இன்னும் வந்துட்டு ரொம்ப ஒரு ஆச்சரியத்தையும் கொடுக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, இந்த நபரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ரொம்ப அதிகமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஒரு பர்சன்னா இப்படிதான் இருக்கணும், அந்த மாதிரி ரொம்ப எதிர்பார்ப்புகள் வந்துட்டு வச்சிருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அதிக எதிர்பார்ப்புடைய ஒரு நபராக தான் இருப்பாங்க இவங்க. உங்க மேல ஆரம்பத்துல ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருந்திருப்பாங்க. நீங்க ரொம்ப சென்சிட்டிவ் அண்ட் ரொம்ப எமோஷனலான ஒரு பர்சனா இருந்திருப்பீங்க. ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா நீங்க அப்போ இல்லை, பட் இப்போ இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு சில பேர் வந்துட்டு இப்போ நீங்க இந்த மாதிரி உங்களோட லைஃபை நீங்களாவே லீட் பண்றதுக்கும் யோசிக்கிறதுக்கும் உங்களோட மைண்ட் செட் எல்லாமே தனித்துவமா வந்துட்டு நிறைய விஷயங்கள்ல தெரியுது. இது இந்த நபருக்கு இப்போ பிடிச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்கள் மேலே வந்துட்டு இருந்த எண்ணங்கள் அது எல்லாமே மாறி ஒரு அஃபெக்ஷன் அந்த மாதிரி ஒரு தாட்ல வந்து இருக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த பர்சன் ஆக்சுவலி உங்கள் லைஃப்ல இருந்த வரைக்கும் நீங்கள் நிறைய இழந்திருப்பீங்க. நிறைய விஷயங்கள் வந்து நீங்களாவே வந்துட்டு இருந்திருக்க மாட்டீங்க. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஒரு ஃபைனான்ஷியல் விஷயமாவும் சரி, வேலை விஷயமாவும் சரி, நீங்கள் எண்ணங்களும் சரி, நீங்கள் யோசிக்கிற விஷயங்களும் அண்ட் ஆல்சோ லவ், இதில் நிறைய இழப்புகளை பார்த்துருப்பீங்க இந்த நபர் உங்க லைஃப்ல இருந்த வரைக்கும். பட் இப்பவும் வந்துட்டு இந்த பர்சனை பத்தி நீங்க நினைச்சா கூட, அவங்க உங்க லைஃப்ல திருப்பி வந்தா கூட அந்த பயம் இன்னும் இருக்கும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுல இருந்து விலகி வந்தேன், அவங்களால நான் நிறைய விஷயங்களை இழந்துட்டேன், திருப்பி அவங்க என் லைஃப்ல வந்தாங்கன்னா மறுபடியும் அதே மாதிரியான இழப்புகள் இருக்குமோ, நான் என்னையே வந்துட்டு மறுபடியும் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவேனோ அப்படின்ற பயம் இருக்கும் அண்ட் ஆல்சோ இருக்கு. ஓகே, பிகாஸ் அந்த அளவுக்கு வந்துட்டு இவங்களோட தாக்கத்துல வந்து அதிகமா இருந்திருப்பீங்க. ஓகே, பார்ப்போம். ஃபார் சம் ஆஃப் யூ, ஒரு சில பேருக்கு இந்த நபர் வந்து உங்களுக்கு ஒரு ட்ராமா கூட கொடுத்துருக்கலாம். ஒரு மறக்கவே முடியாத அளவுக்கு ஒரு ட்ராமா இருக்கும்ல, ஸோ அதை கூட கொடுத்துருக்க வாய்ப்புகள் இருக்கு இந்த நபர். ஆனா அவங்களால நீங்க எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு கஷ்டப்பட்டிருக்கீங்கிறத கூட அது அவங்களுக்கு வந்துட்டு இன்னும் தெரியறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு இல்லை. பிகாஸ் நீங்க ரொம்ப சைலண்டா எல்லாத்தையும் பொறுத்து இருந்திருப்பீங்க. ஸோ யூனிவர்ஸ்,
ஐ திங்க் வந்து இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்துட்டு உங்களோட லைஃப்பில் மேபி லைக் ஒரு ஸ்பெஷல் பர்சன் இருக்கலாம். ஒன்ஸ் அந்த நபர் நான் சொன்ன இப்போ யார் உங்களை மிஸ் பண்ணுறாங்கல்ல அந்த நபர் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு நபர் அப்போ இருந்திருப்பாங்க, இப்போ வேற ஆள் இருக்காங்க. ஸோ அந்த நபர் வந்துட்டு திருப்பி வந்தால் அது ஒரு சில பேருக்கு பாதிக்கும், ஒரு சில பேருக்கு பாதிக்கவே பாதிக்காது. நீ வந்தால் கூட நான் பேச மாட்டேன், அதில் எனக்கு அந்த ஒரு அஃபெக்ஷன் இல்லை, பிகாஸ் என் லைஃப்பில் வேற ஒரு ஸ்பெஷல் பர்சன் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு தாட் 100% ஒரு சில பேருக்கு இருக்கு. ஸோ அதனால எனக்கு வந்து பாதிக்காது. அந்த ஒரு எனர்ஜி ஆல்சோ வெரி ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் திஸ் ஓவர் கான்ஃபிடென்ட் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டா நல்லது. ஓகேங்களா? பிகாஸ் ஒரு சில பேர் ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்ல இருக்கீங்க, தட் இஸ் குட். பட் ஒரு லிமிட் இருந்தால் பெட்டர். ஓகேங்களா? அண்ட் யூ ஹாப்பி நவ், வெரி ஹாப்பி. அந்த பர்சன் விட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய ஒரு ஹாப்பியஸ்டான ஒரு விஷயங்கள், இன்ஃபேக்ட் லக் ஆல்சோ நிறைய வந்திருக்கும் இல்லையா? ஓகே, ஸோ ஏன் அந்த பர்சனுக்கு இந்த டைமில் வந்துட்டு உங்களை நினைக்கிறாங்க? ஸோ அவங்க சைடில் என்ன ஒரு விஷயம் இருக்கு பார்ப்போம். சரி, அந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் மேபி அவங்க இப்போ ஏதாவது ஒரு நீங்க மாறி இருக்கலாம், பட் அவங்க இன்னும் மாறாம இருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க இன்னும் அந்த பழைய ட்ரிக்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த பர்சன், நான் சொல்ற பர்சன் கண்டிப்பா உங்க லைஃப்ல ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்குன நபரா இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இவங்க ஒரே ட்ரிக்கை தான் யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்க இவங்க கிட்ட திரும்பி பேசினா கூட பழையபடியே தான் இருப்பாங்க. ஸோ பழையபடி அதே ட்ரிக்ஸ், அதே இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் திருப்பி திருப்பி செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு வெரி ரொம்ப உஷாராயிருவீங்க நீங்க. பட் அந்த பர்சனை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு வெரி சர்ப்ரைசிங் எனர்ஜி வந்து காமிக்குது. லைக் நீங்க ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்களே, நீங்க ரியாக்ட் பண்றது தானே வேணும் உங்களுக்கு, பட் ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்களே, அண்ட் இன்னும் பண்றதுக்கான ஒரு சைனுமே காணுமே. ஸோ அது அந்த பர்சனுக்கு வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலிங்கை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ லைக் அ பாசிட்டிவ். ஓகேங்களா? அந்த பர்சனோட லைஃப்ல வந்துட்டு ஒரு ட்ரூவான ஒரு லவ், உண்மையான ஒரு லவ் வந்துட்டு இருக்கிறதுக்கான ஒரு சைன் ரொம்ப லோவா இருக்காங்க பர்சன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் எல்லாரும் ஒரு காரியத்துக்காக தான் அந்த பர்சனோட லைஃப்ல இருப்பாங்களே தவிர ஒரு உண்மையான ஒரு காதல்ங்கிறது வந்துட்டு இன்னும் அவங்க ரிசீவ் பண்ணாம இருக்காங்களோ. அண்ட் ஆல்சோ சைலண்ட்லி நீங்க வந்து இந்த வீடியோ பார்க்குற ஒரு சில பேர் வந்துட்டு அந்த நபரை பத்தின இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும். பட் வரக்கூடிய டைம்ல வந்துட்டு கண்டிப்பா ஏதோ ஒரு வழியில வந்துட்டு அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். என்ன பண்ணிட்டு இருக்காங்க எல்லா விஷயங்களும் ஏதோ ஒரு ரூபத்துல தெரிய வரும். நீங்க சைலண்டான ஒரு ஸ்மைல் வந்துட்டு உங்க ஃபேஸ்ல எதிர்பார்க்கலாம். லைக் அது வந்துட்டு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ் ஒரு சில பேருக்கு வேற மாதிரி எமோஷன்ஸோட இருக்கலாம். பட் அந்த ஒரு ஸ்மைல் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கும். ஸோ நவ் யூ ஆர் ரியலைசிங் இது எப்படின்னா வந்துட்டு இப்போ என் ரொம்ப புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு ஸ்மைல் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த ஸ்மைல் ஐ குட் ஃபீல் தட். அது கண்டிப்பா நீங்க பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இது எனர்ஜி வாஸ் லைக் இது வந்து எப்படி இருக்குன்னா வந்துட்டு நல்லா இருக்கு. பட் ஆனாலும் வந்துட்டு ஏதோ ஒரு இப்போ ஒரு 100%ல பாத்தீங்கன்னா 80%, 80% வந்துட்டு நீங்க உறுதியா நிக்கிற மாதிரி தான் சைன் காமிக்குது. பட் 20% வந்துட்டு பேசிதான் பார்ப்போமே, மாறி இருக்காங்களான்னு செக் பண்ணுவோமே, தட் எனர்ஜி, அந்த எனர்ஜி வந்து காமிக்குது. ஸோ இட்ஸ் அப் டு யூ, அது உங்களுடைய ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ நான் இடையில போய் கொஞ்சம் லெட்டர்ஸ் எடுக்கிறேன். அண்ட் தென் வேற ஏதாவது மெசேஜ் இருக்காங்கிறதும் பார்ப்போம். Okay, this. Okay, I'll take this. Okay, 3 times. எப்பயும் போடலாம். G-E-N. G-E-N. Sorry. Okay, G-E-N.
RUN. எந்தனது? ஓ சாரி, Z. RUZ. ஓகே. GOX. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர், இனிஷியல் நேம், எந்த இதில் வேணாலும் இந்த லெட்டர்ஸ் வந்துட்டு கனெக்ட் ஆகும். ஸோ இந்த ஆரக்கிள் ஏதாவது ஒரு மெசேஜ் வருதா பார்ப்போம். சரி, இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு அந்த ஒரு மேபி நீங்கள் வந்துட்டு இப்போ உங்களை சுற்றி ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் எனக்கு தெரியுது. ஒரு பயம் இல்லை, ரொம்ப ரிஸ்க் தெரியுது. ரிஸ்க் எடுக்கிறதுக்கான எனர்ஜி இருக்கு, பயம் இல்லை. அதே மாதிரி வந்துட்டு வா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்கு. அண்ட் உங்களை சுற்றி ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கு. மேபி லைக் நீங்கள் வந்து ஒரு ஹீலர் இல்லைன்னா யாரோ ஒருத்தவங்க உங்கள் லைஃப்பில் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் சிஸ்டம் எதிர்பார்க்கலாம். ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது ஏதோ ஒரு ஹீலிங் ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு நபரோட சப்போர்ட்டோ, இல்லை நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ, இல்லை நீங்கள் அதை லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ, பட் சம் கைண்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் உங்களை சுற்றி இந்த டைமில் இருக்கு. தட்ஸ் வெரி ஸ்ட்ராங். ஸோ இந்த டைமில் யாராவது உங்களை ஏமாற்றணும், ஏதாவது செய்யணும்னு நினச்சா கூட ட்ரை பண்ணுவாங்க. பட் இன்ஃபேக்ட் இந்த நபரே வந்துட்டு திரும்ப வந்தாலும் சரி ட்ரை பண்ண வாய்ப்புகள் இருக்குது. பட் நீங்கள் அலர்ட்டாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. லைக் அந்த அலர்ட்னஸ் தெரியுது. இது எய்தர் உங்களுக்கு டைரக்டாகவே இருக்கிற மாதிரியும் இருக்குது. அப்படி இல்லைன்னா டோன்ட் வரி, உங்களை சுற்றி இருக்கிற பர்சன், தட் ஸ்ட்ராங் ஹீலிங் ஃபீல்டில் இருக்கக்கூடிய அந்த நபருக்கு வந்துட்டு உங்களை அலர்ட் பண்ணுறதுக்கான வெரி ஸ்ட்ராங் சைன் வந்துட்டு காமிக்குது. ஓகே. அண்ட் வந்து இந்த வீடியோ பார்க்குற உங்களோட எனர்ஜி வந்து எப்படி தெரியுமா இருக்கு? நீங்கள் வேற ஏதோ ஒரு விஷயத்தை தேடி போயிட்டு இருக்கீங்க இப்போ. எனக்கு ஓவராலாக பார்க்குறப்போ அந்த நபர் மேலே ஒரு பக்கம் வந்துட்டு இருக்குதா, அந்த இன்டென்ஷன் இருக்குதா உங்களுக்கு. பட் ஸ்டில் வந்துட்டு உங்களோட பாதை வேற ஏதோ நோக்கி போகிற மாதிரி இருக்கு. ஒரு டைம்ல வந்துட்டு அந்த நபர் மேல எந்த அளவுக்கு உங்களுக்கு ஈர்ப்பு இருந்துச்சோ, அந்த ஒரு அன்பு பாசம் பேசியே ஆகணுன்ற ஒரு கட்டாயம் சொல்ல முடியாது, பட் ஆனா ஒரு ஏக்கங்கள் அதிகமா இருந்துச்சோ, பட் இப்போ வந்து உங்களோட பாதை வேற எதை நோக்கி போகுதே. ஸோ அதனால வந்துட்டு தாக்கம்ங்கிறது வந்து அவ்வளவுக்கு இருக்காது. அவங்க சைடில் உங்களுக்கு ஏற்படுத்த ட்ரை பண்ணாலும் சரி, நான் நிறைய வாட்டி ஏமாந்துட்டேன், இனிமேலாம் நான் ரொம்ப அலர்ட்டாக தான் இருக்க போறேன், அப்படிதான் வந்துட்டு எனர்ஜி அதிகமாக தெரியுது. ஓகே. But still I'll take some cards, few cards. பாப்போம். So final few cardsல என்ன மெசேஜ் இருக்கு? See, strength. Can you see the lion energy? The strength and ஒரு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த இதில் எனக்கு இன்னொரு மெசேஜ் என்ன வருதுன்னா, அந்த நபர்கிட்ட இருந்து அவங்க ஏற்படுத்தின அந்த தாக்கத்துக்கிட்ட இருந்து நீங்கள் வெளியே வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க. யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணியிருப்பாங்க, உங்கள் மைண்டை டைவர்ட் பண்ணி விட்டுருப்பாங்க. ஈவன் ஸ்டில் அந்த நபர் வந்து இல்லை யாரோ ஒருத்தவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ தி ஸ்ட்ரென்த் பார்த்தீங்களா. ஸோ ரைட்னா ஒரு சில பேர் இந்த எனர்ஜியில் இருக்கலாம். அதாவது ஒரு பக்கம் வந்துட்டு சாஃப்ட் சைடு அந்த ஒரு ஏக்கங்கள், ஓகே வந்து பேசட்டுமே, என்னதான் பேசுறாங்கன்னு பார்ப்போமேன்ற ஒரு கியூரியாசிட்டி இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் வா இதுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீ பேசினதுக்கு நான் பதில் கொடுக்கணும்ல அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபைட்டிங் எனர்ஜியும் வந்துட்டு இருக்கு. ஸோ வந்து ஐ குட் ஃபீல் தட் ஸ்ட்ரென்த் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு இந்த டைம்ல. ஓகேவா. ஸோ எனக்கு ரொம்ப லாட் ஆஃப் மெச்சூரிட்டிங்கிறது வந்து உங்கள் சைடில் இருக்குது. பட் அவங்க சைடில் பொறுத்த வரைக்கும் அதே கேமை தான் ப்ளே பண்ண வர மாதிரியும் இருக்குது. பட் யூனோ ஒரு நீங்கள் கம்ப்ளீட்லி மாறினது தெரியாமல் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ரைட். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் I am a very strong person and I have a strong protection on my side
அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க. இல்லை இது இங்கிலீஷ்லையோ இல்லை தமிழ்லையோ கூட டைப் பண்ணிக்கோங்க. இல்லை என்ன லாங்குவேஜில் பண்ணணுமோ கூட டைப் பண்ணி அதோட எனர்ஜி வந்துட்டு கிளைம் பண்ணிக்கோங்க. ரைட். இது எனக்கு ஓவராலாக வருதுல ஒரு மெசேஜ் என்ன வருது அப்படின்னா, ஒரு சில பேர் யூ ஆர் இன் தட் ரைட் டைரக்ஷன் அப்படிங்கிறதும் வருது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ.